கைஸ் இன்னைக்கு நம்ம அனிஷ்காவுக்கு ஒரு ஸ்கூலில் ஒரு இது வைக்கிறாங்க. அவளை குளிப்பாட்டி ரெடியாக்கி வந்துட்டேன். இந்த அவளுக்கு ரெடியாக்கள் பின்னாடி ஒரு முடி வைக்கணும்னு சொன்னாங்க. நானும் முடி வச்சு கட்டி விட்டுட்டேன். இங்கேயும் நல்லா ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் போட சொன்னாங்க. நானும் அழகாக ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டேன். அவளை ரெடி ஆக்கிட்டேன். பின்னாடி முடி வச்சதுனால எனக்கும் பிடிச்சிருந்து அவளுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அதனால் பின்னாடி கொஞ்சம் முடியை நல்லா இதாக்கி விட்டுலாமே சொல்லிவிட்டு அவளுக்கு நான் சீப்படுத்திட்டு அவளுக்கு ரெடியாக்கி விட்டானா அவளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சொன்னாங்க டீச்சரு. அதனால் நான் ஸ்கூலுக்கு போய் ரெடியாக்கிட்டேன் டீச்சர்னு சொன்னனால ஸ்கூலுக்கு வாங்க அப்போன்னு சொன்னாங்க. அதனால் நானும் அனுஷ்காவும் ஸ்கூலுக்கு போயிட்டோம். ஸ்கூலுக்கு போனோன்னா அவளுக்கு உச்சி முடி வைக்கணும்னு சொன்னாங்க. உச்சி முடியை நாங்கள் வச்சிட்டோம். இன்னைக்கு இப்படின்னா கட்டணும்னு சொன்னோம். ஆனால் நாங்கள் அப்படி கட்ட முடியல எங்களுக்கு. அதனால நான் இவளுக்கு பின்னர் இது கட்டா டீச்சர்னு சொன்னேன். டீச்சரும் பின்னல் தாங்கம்மா, பின்னல்லாம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சரி நானும் இவளுக்கு பின்னி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வேகமாக பின்னிட்டே இருந்தேன். ஒரு முடியும் அப்போவுமே வரைய மாட்டேக்கு. டீச்சர் நல்லா டென்ஷனாக வராங்க. இன்னும் டான்ஸுக்கு ரெடி அப்படி யாருமே இவானா ஃபஸ்ட்டு அம்மாவாகணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அதனால இவள் அம்மாவாகணும்னா பெரிய விஷயமா அம்மா சொல்லிட்டு உச்சி முடி அவுத்துட்டாங்க. அவுந்துட்டு அதனால இவளுக்கு ஒரு கெட்டு போட்டு கொடுக்கணும்ல அம்மா. அதனால நான் ரப்பர் பேண்ட் கொண்டு வந்துட்டேன் சொல்லிட்டு ரப்பர் பேண்டும் கொண்டு வந்தாச்சு. ஸோ இது நல்லா செய்ய. அதனால நான் உச்சி முடியை நல்லா வச்சு உச்சி முடியை அதில் ஒரு கெட்டு போட்டுட்டு இப்படி போட்டுட்டு சரி இப்படியாச்சும் போதும்னான்னு சொன்னாங்க. அம்மாவை ஆகிறதுக்கு அவ ரெடி. பின்ன அவ கிளப்புறதுக்குன்னு இதில் இருந்தாச்சு. ஒரு சேர் கொடுத்து அதை இருக்க வச்சாச்சு. அவர்கிட்ட ஒரு துணியும் கொடுத்தாச்சு. அந்த துணி வைக்கணுமே வேண்டாவா சொல்லி துணியும் கொடுத்தாச்சு. இனி அவளுக்கு நம்ம